இந்த ரிமோட் ஏன் வேலையே செய்ய மாட்டேங்குது? எவ்வளவு நேரம் ஆன் பண்றேன், ஆன் ஆகுதா பாரு. ஆதி எதை வேற ரிமோட் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைக்கேன். இதுவும் இந்த வீட்டுல போயிட்டா. ஷாலி, என்னம்மா கண்ணு அழுதுகிட்டு வரா? என்னம்மா, உடம்புக்கு எதனா முடியலையா? வயிறு எதனா வலிக்காமா? இந்த ஆதி பையன் எதனா சொல்லிட்டானோ? அவனை அப்பவே தெரியும், அவனுக்கு வேலை இல்லாதப்போ ஆஸ்பத்திரிக்கு கிளம்பும் போதே நினைச்சேன் எதையாச்சும் அவனை வம்பு கிழிச்சிட்டு வருவான்னு சொல்லிக்கிட்டு. அவனுக்கு வரட்டும், வச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், சரியா? என்ன சொன்னாமா? எல்லாரும் முன்னாடி திட்டி விட்டானோ? சரி விடு, நான் வந்தோடனே கேள்வி கேட்கறேன். அவனை திமிர எடுத்தவன் வீட்டுல பேச முடியலன்னு சொல்லிட்டு அங்கன வந்து பேசுறான் போல. வரட்டும், கைய கால முறிக்க அவனை இன்னைக்கு. என்னம்மா கண்ணு, என்னம்மா? நான் சொல்றேன், நான் வந்தோடனே கேக்குறேன்னு சொல்லிட்டு. சரி சரி, ஒண்ணு இல்லை, அழுவ கூடாது என்ன. வரட்டும், இன்னைக்கு அவனை என்ன கேள்வி கேட்கணும் மட்டும் பாரு. சரிம்மா, இதுக்காண்டியா போயிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். இதெல்லாம் சாதாரண விஷயம். அவன் என்னமோ பேசிட்டு போறான்னு விட. இன்னைக்கு நேத்தா பேசுவான், எப்பவுமே தானே கிண்டலுக்கு பேசுவான் அவன். நீ என்னமா அவனை பேசுவான், அதுக்காண்டி இப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அடி வாங்க பரபராதி, பிள்ளைய போட்டு எதுக்கு நீ திட்டி வச்சிருக்கா? என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நீ மிரட்டி வச்சிருக்காவல, வந்தா வச்சு அழுதுகிட்டு தான் இருக்கான். என்ன சண்டை ரெண்டு பேருக்குள்ள? அது வந்து அது சும்மா ஹாஸ்பிட்டல்ல நான் தான் திட்டிட்டோமா. சும்மா திட்டுவா, சும்மா திமிர் எடுத்தவனே சும்மா திட்டான். நம்ம சும்மா இங்க பாராதி, நீ பண்ணுறதெல்லாம் சுத்தமா சரியில்லை பாத்துக்கோ. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லதுக்கு இல்ல. நான் அவன் சத்தம் போட்டேன்ல, போ போய் மூஞ்சி கை கழுவிட்டு வாமா, சட்டை மாத்திக்கிட்டு வா. சாலினி, அத்தை சொல்றது கேப்பைய மாட்டியா? இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருக்க. அவன் பெரிய ஆளு, அவன் திட்டான்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு கிடக்கானாம். அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ வேற. சாலினி, அத்தை சொல்றது கேப்பலா? அதான் அம்மா சொல்றாங்களே, உள்ள போ ஷாலினி. எதுக்கு அவளை மிரட்டிக்கிட்டு கிடக்கா நீ இப்போ? அது சும்மாதாம்மா, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவ பாட்டு அமைதியா உட்காந்து படுத்துக்கிட்டே இருக்கா. அப்போ மாமியார் சொல்லுக்கு என்ன மரியாதை? அதனாலதான். சும்மாதான், வேற எதுவும் இல்ல. வேற எதுனா சொன்னாலா? என்னத்த சொல்லுவான்? நீ திட்டி இருக்க, அதான் உட்காந்து அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கா. வந்ததுல வச்சு யாமலே இப்படி திட்டுறாவல? உன் நம்பிதானே வந்திருக்கா. தேவையில்லாம வேலையை பார்க்க எதுக்கு? காலையில சந்தோஷமா தானே இருந்தீங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கா? சொல்லி இதெல்லாம் நல்லதுக்கான்னு கேக்குறேன். இங்க பாராதி, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அம்மா கோவப்பட்டுருன்னு சொல்லிட்டேன். அம்மா கோவப்பட்டு நீ என்னைக்குமே பார்த்தது இல்ல. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. உன்னை நம்பி வந்தவளை எதுக்கு நீ இப்படி காயப்படுத்துறா? அது தப்பு இல்லையா? இனிமே நல்லா பாத்துக்கிறோமா. அது சும்மாதான் எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன். என்ன சும்மா சொன்ன? நீ போ போய் சமாதானப்படுத்து. இல்ல பாவம், வந்தன வச்சு அழுதுகிட்டு தான் இருக்கு. எப்பவுமே வீட்டுக்கு வந்து அத்தைன்னு ஓடி பாசமா வந்து கட்டி பிடிப்பா. இன்னைக்கு ஓடி வந்து மடியில அழுவுறா. அவ எவ்வளவு வேதனைப்பட்டு இருந்தா வந்து மடியில படுத்து அழுதுகிற அளவுக்கு நீ பேசியிருப்பாவல. இந்த மாதிரிலாம் நடத்தக்கூடாது சொல்லிட்டேன், புரிஞ்சுச்சா உனக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் மூஞ்சி திரு முடிச்சுக்கிட்டு கிடக்கா. இப்படிதான் வளர்த்துருக்கனா? அப்ப அம்மா வளர்த்த வளர்த்துக்கு என்னதான் அர்த்தம் சொல்லு. இனிமே இப்படி பேச மாட்டோமா. ஆமா, கோவப்படுறேன்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்கியோ? இல்லம்மா. என்ன அது, நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளை நம்ம தானே நல்லபடியா வச்சு பாத்துக்கணும். அந்த பிள்ளை எப்படி அம்மா யாருமே வேண்டான்னு சொல்லி உன் நம்பி தானே வந்திருக்கு. அப்ப இந்த பிள்ளை நீ தானே கண் கலங்காம வச்சு பாத்துக்கணும். இப்படி அள வச்சு வேடிக்கை பார்த்தா நல்லாவா இருக்கு? வேற எதுனா காரணமா இருந்தா பரவாயில்ல, ஆஸ்பத்திரியில வச்சு திட்டி இருக்கேன்னு சொல்றா. இங்க பாராதி, இதுல நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன், புரிஞ்சுச்சா? போ போயிட்டு பிள்ளையை சமாதானப்படுத்து, சாப்பிடறதுக்கு எதனா எடுத்துட்டு வரேன். நானே கூட்டிட்டு வரமா போயிட்டு. சரி. சரியான விளையாட்டு பிள்ளைங்களா இருக்குமா. சரி. ஷாலினி, சரி சரி, ஒன்னும் இல்ல. இங்க பாரு ஷாலினி, ஷாலினி, ஒன்னும் இல்ல ஷாலினி. இது என்ன பிரெக்னண்டா இருந்து இல்லன்னா நம்மளுக்கு ஆச்சு? அப்படிலாம் எதுவும் இல்ல லூசு பைத்தியம். இங்க பாருடி ஷாலினி, டென்ஷன் பண்ணாத. நான் அடிச்சிருவோம் பார்த்துக்கு வர கோவத்துக்கு. நான் எவ்வளவு கோவப்படுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல ஷாலினி. நீ சொல்றது கேட்கலன்னு வச்சுக்கே, நான் அடிச்சிருவேன் கண்டிப்பா. இங்க பாருடி பைத்தியக்காரி, எனக்கு எனக்கு என்ன அள வைக்காதடி. ஏய் இல்ல, நீ தானே ஆசையா கேட்ட. சாரி ஆதி, என்னால இதை தர முடியல, மன்னிச்சிருடா.
எனக்கு உண்மையாவே கஷ்டமா இருக்காதி. வேணும்னு எதுவும் ஏ லூசே, அது நான் சும்மா கேட்டதுடி. நான் சும்மா குழந்தை இருந்தா நல்லா இருக்குமேன்னு கேட்டது. மத்தபடிக்க பாரு, நீதான் எனக்கு ஃபர்ஸ்ட். உன்னை கஷ்டப்படுத்திட்டு வர்றது எதுவும் எனக்கு முக்கியம் இல்லடி. நீ தாண்டி எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட், பைத்தியக்காரி. நீ இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, நான் டென்ஷன் ஆயிடுவோம் பாத்துக்கோ. இங்க பாரு, அப்புறம் இங்க நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்ல சொல்லிட்டேன். ஏடா கூடமே எதனா நடந்துரும்டி. ஷாலினி, ஷாலினி, செல்லும்ல. ம், நீ தாண்டி எனக்கு எல்லாமே. ஏன்டி இப்படி உடஞ்சு அழுகுற? பைத்தியக்காரி, நீ அழுதன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடி. பைத்தியம். நான் ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு இப்பவே வேணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு கடையில கிடைக்கிற பொருளா இல்ல பொம்மையா? ஏதாச்சும் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு. அது நம்மளோட காதலுக்கு கிடைக்கிற பரிசடி. அது வேறடி. அது கிடைக்கும் போது கிடைக்கும், அவ்வளவுதான். பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, சரியா? நீ இப்ப அழுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஷாலினி. என்ன நீ இப்படி கஷ்டப்படுத்தாதடி. என்ன கஷ்டப்படுத்தணும்னு பண்றியா நீ? ஆ, அப்போ எனக்கு வருத்தமா இல்லையா? இங்க பாரு, இங்க பாரு. சொல்லு, கேக்குது. வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதுக்காண்டி இனிமே குழந்தைய பிறக்காதுன்னு அர்த்தம் இல்லையே. ம், பைத்தியக்காரி. பைத்தியம் மாதிரி எதையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பா. அம்மா முன்னாடி போயிட்டு அழுதுகிட்டு இருக்க. நீ தானடி சொன்ன அவங்களுக்கு தெரிய வேண்டாம், வருத்தப்படுவாங்கன்னு. ம், இப்ப நீயே போயிட்டு அழுதுகிட்டு இருக்க. அப்ப என்ன சொல்லி சமாளிப்ப நீ? லூசா நீ? அவங்க கிட்ட போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. பைத்தியம். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல ஆதி. டக்குனு அழுகையா வந்துச்சு. அத்தைய பார்த்தோட்டி இன்னும் எமோஷனல் ஆயிட்டு என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதான் அழுதுட்டு, நீ எதுக்கு நீதான் திட்டின அப்படின்னு சொல்லி வீணா பைய எடுத்துக்கிட்ட. அத்தை கிட்ட அதுக்கும் என்கிட்ட திட்டு வாங்கின, அதுவும் என்னாலதான். அப்படித்தானே? சொல்லு. ஏ லூசு பைத்தியம், அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அப்படிதான் நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, புதுசா எதையோ சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிதான். நீ சொன்ன மாதிரிதான் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கேன், நம்மளுக்காச்சும் பரவாயில்ல, புரிஞ்சுச்சு. இது அபோஷன்லாம் இல்ல. ஜஸ்ட் நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டோம் பிரெக்னண்டா இருக்கோம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா நாள் தள்ளி போனது வேற இஷ்யூனால, அவ்வளவுதான். ஜஸ்ட் அது ஓவலேஷன், ப்ரெஷர், சரியா தூங்காம இருக்கிறதுனால கூட இருக்கலாம். டாக்டர்ஸ் நம்மளுக்கு புரியும், அவங்களுக்கு புரியாதுல்ல. நீ அபார்ஷன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த வீடு ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா நீ? அவங்க ஒரு மூலையில, நீ ஒரு மூலையில, நான் ஒரு மூலையில வருத்தப்பட்டுக்கிட்டு. சொல்லடி. இங்க பாரு ஷாலினி, இவ்ளோ பேசியும் நீ அழுதுகிட்டு தான் இருக்கானா? அப்ப விடு, என்ன வீடு வீடுன்னு சொன்னேன். என்ன விட மாட்டேன்னு சொன்னல, அது எப்பயுமே நல்லா பார்த்து பண்ண சொன்னேன். இப்ப விட சொல்ற. அது சந்தோஷமா இருக்கும்போது மட்டும்தான். இப்படி அழுமுஞ்சா இருக்கிறவங்க எனக்கு வேண்டாம். சி, விட்ரி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, விட்ரி. விட்ரி. என் செல்லம்ல, என் செல்ல பொண்டாட்டி இல்ல. ம், செல்லம். இங்க பாரேன், எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. இப்படி அழுதா இப்ப நம்ம பிரெக்னண்டாவே இல்லடி லூசு. பிரெக்னண்டா இருந்தா அபார்ஷன் ஆனா பரவாயில்லடி. பைத்தியமாடி நீ? டாக்டர் தானடி, படிச்சிருக்கலடி. அறிவு இருக்கா இல்லையாடி? அறிவு இல்லையாடி உனக்கு? ஆ, இவளுக்கு 25,000 சம்பளம் வேற இதுல என் ஹாஸ்பிட்டலுக்கு. மாவல அங்க வர பேஷண்ட் எல்லாரையும் குத்தி கொன்னுகிட்டு இருக்க, ஒண்ணுமே தெரியாம. அப்படிதானே? டாக்டர் மூஞ்ச பாரு. இங்க பாரு, நீ என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு. ஆனா என்னோட ப்ரொஃபஷனலை பத்தி பேசுன அப்புறம் உனக்கு கொன்னுருவான் பத்துக்கோ. இந்த மாதிரிலாம் பேசாதாடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கும் உனக்கு. ஆள பாரு, ஆள அடிச்சோன்னு வச்சுக்கோ, மண்டையில உடஞ்சிரும். சிவ, போயிட்டு மூஞ்சு கால் கழுவிக்கிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா. ஆமா, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ எது நடக்க கூடாதுன்னு நினைச்சியோ, எது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சியோ, உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு மொழிக்கு. பரவாயில்லையா உனக்கு? அப்ப சந்தோஷமா சொல்லு, இல்ல நானே போய் சொல்லவா? வேண்டாம் வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். இங்க பாரு ஷாலினி, எனக்கு கிடைச்ச வரண்டி நீ, என் தங்கமே. எனக்கு எந்த கவலையுமே இல்ல. சொல்லப்போனா 1% கூட கவலை இல்ல.
எனக்கு நீ கூட இருந்தா போதும். நீ அழுகிறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு ஷாலினி, சீரியஸாவே. இங்க பாரேன், அழுகாதடி. நீ அழுகிறதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இது வரைக்கும் நீ எவ்வளவோ செஞ்சிருக்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்றதுக்கு முன்னாடி நீ எவ்வளவோ செஞ்சிருக்க. சொல்லப்போனா காலேஜ் டேஸ்ல எனக்கு ஃபீஸ் கட்டியிருக்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. பிச்சைக்கார மாதிரி இருந்தேன். என்ன ஒரு மனுஷனா மதிச்சு, எவளுக்கும் என் மேல லவ் எல்லாம் வந்திருக்காது. ஆனா நீ லவ் பண்ணி ஒரு அழகான வாழ்க்கைய காமிச்சு, இங்க பாருடி, எல்லாமே தந்தது நீதான். எனக்கு நீதான் முதல்ல. பைத்தியம். அழுகாதன்னு சொன்னேன். மறுபடியும் மறுபடியும் அழுது என்னையும் கஷ்டப்படுத்துறல நீ. ம் அப்ப நான் கஷ்டப்படுறது உனக்கு சந்தோஷம், அப்படிதானே? சரி மேடம், என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, கஷ்டப்படுத்து. அப்படிலாம் இல்ல. நான் என்னைக்காச்சும் அப்படி நினைச்சிருக்கேனா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு? அதான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கிய. ஆதி, அம்மா கூப்பிடுறாங்க. ஆதி, ரகு வந்திருக்கான். ரகுவா? ஐயோ, அவனை வேற ஹாஸ்பிட்டல்ல வச்சு திட்டிட்டு வந்துட்டேன். அவன் ஒரு எமோஷன்ல ஜாலியா கேட்டுக்கிட்டு இருந்தானா, கோவத்துல திட்டிட்டு வந்துட்டேன். சரி, நீ மூஞ்ச கழுவிட்டு வா, சரியா? ம் வெளியே வெயிட் பண்ற. என் தங்க பொண்டாட்டி அழுகாம வருவாளாம். ஓகே? ம் என் செல்லம், என் வெல்லம், என் குட்டிமா, என் அழகி, எனக்கு நீ தாண்டி எல்லாமே. அழுகாதடி. ஏண்டி, உனக்கு மட்டும்தான் கஷ்டமா? ஆ ஏய், என்னையும் கொஞ்சடி. கட்டி மட்டும் புடிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா ஆமா, கொஞ்சம் வாங்க. மூஞ்ச பாரு. இந்த மூஞ்சுக்கு என்னடி குறைச்சலு? இந்த மூஞ்சி பார்த்து தானே நீ லவ் பண்றேன்னு சொன்ன. ஆ, சொன்னாங்க சொன்னாங்க, நானும் சொல்லலையே. அடிப்பாவி, அப்ப லவ் பண்ணல. சிச்சி, உன்னை யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா? நான் லவ் பண்ணல. ஆஹ் சொல்லுவடி, சொல்லுவ. அப்புறம் எதுக்குடி என்ன கல்யாணம் பண்ண, வெக்கங்கட்டவளே? ஏய், எதுக்குடி என்ன கல்யாணம் பண்ண? இப்ப எதுக்குடி என்ன கட்டி பிடிச்சிட்டு நினைச்சுக்க? இச்சி விட்ரி. சரி சரி சரி, நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா, சரியா? ம் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன், வேண்டாம்னு சொல்றேன். இப்பதான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா இருக்கா? ஏன்பா எங்க வீட்டுக்கு வரும்போது சாப்பிட கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வருவியோ நீ? நல்ல ஆளாதான் இருக்கா நீ. எப்ப வந்துட்டு போனது ரெண்டு பேரும்? எப்ப வரீங்க? அவன் கல்யாணோட வந்துட்டு போனது ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் இந்த தேச பக்கம் எட்டி பாக்குறது இல்ல. இங்க ஒருத்தி இருக்கா அம்மான்ற சாணத்துலன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் என்ன இருக்கா? மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எத்தனாவது மாசமா? எத்தனாவது மாசம் நடந்துகிட்டு இருக்கு? வயிறே தெம்படல. 4 மாசம் நடந்துட்டு இருக்குமா? 4 மாசமா? அசைறதெல்லாம் தெரியுதா குழந்தை? சரியா சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப தெரியும். ஏமா தயக்கப்பட்டு பேசுறா? நானும் உன் அம்மா மாதிரிதான், சரியா? நல்லபடியா குழந்தை பெத்தி எடுத்துட்டு நான் கண்டிப்பா வருவேன் குழந்தைய பாக்குறதுக்கு. வளகாப்புக்கெல்லாம் சொல்லுங்க, மறந்துடாதீங்க. இங்க ஒருத்தி இருக்காளே கூப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அவன்கிட்ட சொன்னா கூட நான் வந்துருவேன். ரெண்டு பேரும் அப்படியே கமக்கமா இருந்துக்காதீங்க, புரிஞ்சுச்சா? சாலிக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுனா அப்புறம் என்ன, இங்கனே இருந்துருவேன் நானு. ஊர் பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. ஊர் பக்கம் அங்கன்னா ஆடு மாடுலாம் கிடக்கு இப்போதைக்கு. சாலிக்கு குழந்தை பிறந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கனே வந்து அப்படியே குழந்தை கூடயே இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு அங்கே போட்டு இருந்துக்கிட்டு என்ன? இவங்க என்ன இப்படிலாம் பேசுறாங்க? எனக்கு தெரியும் ஆதி அண்ணாவோட அம்மா கொஞ்சம் நல்ல டைப் தான் அப்படின்னு. அதுக்குன்னு எவ்வளவு கேஷுவலா பேசுவாங்க. அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிருக்காங்க. கன்சீவ் இல்லைன்னு தெரிஞ்சு இவ்வளவு நார்மலா பேசுறாங்க. அவ்வளவு நல்லவங்களா என்ன? எங்க மாமியார் தான் ரொம்ப மோசம். சே, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. என்னப்பா தம்பி மூஞ்சி வாடினாப்புல இருக்கு? உனக்கு என்னம்மா சிரிக்கவே மாட்டேங்கிற? ஏன் சிரிச்சுலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டானா என்ன ரகு? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஆதி எங்க இருக்கான்? ஆதி உள்ள இருக்கான், இப்பதான் சத்தம் காமிச்சிட்டு வந்தேன் ஆஸ்பத்திரியில. அதுல உங்களுக்கு எதுவுமே வருத்தம் இல்லையாமா? ஹாஸ்பிட்டல்ல நடந்தது அங்க. இதுல வருத்தப்படுறதுக்கு என்னையா இருக்கு? அது அவங்க ரெண்டு பேரும் விஷயம். அப்படி இப்படின்னு முன்ன பின்ன இருக்கதானே செய்யும். அது அப்படியே இதுவாயிரும். என்னம்மா, நம்ம எல்லா விஷயத்திலும் தலையிட்டா நல்லாவா இருக்கும் என்ன? எப்படிமா இவ்வளவு நார்மலா பேசுறீங்க? எனக்கு புரியல. அது வந்து உங்களுக்கு எதுவுமே வருத்தமா தோணலையா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்கு? சரி, அதுக்குன்னு என்ன பண்றது? எப்படினாலும் அடுத்த வேலையை பார்த்துட்டு போதானே செய்யணும். அவனுக்கும் கொஞ்சம் கூறி இல்ல, இப்படி ஆயிட்டு. சரி பரவாயில்ல, அதுக்கு என்ன பண்ண? நீ பேசிக்கிட்டு ஆதிக்கிட்ட பேசிட்டு வரேன். உள்ளதான் இருக்கேன், யாப்போ நீ போய் பேசு. அப்புறம் சாப்பாடுலாம் எப்படிமா, நீயே செஞ்சிருவியா கரெக்டா? இல்ல ஆள் எதுனா வச்சிருக்கீங்களா? இல்ல சாப்பாடுக்கு எதனா சிரமமா இருக்குமா? எப்படி உங்க அம்மா வீட்டுல இருந்து வருவாங்களா? உங்க மாமியார் வீட்டுல இருந்து தனியா போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆதிதான் சொன்னான். ஏதோ நான் கேட்டேன்னு சொல்லிக்காத, சரியா? திட்டுவான் இதெல்லாம் கேட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா. உங்க மாமியார் அப்படி இப்படின்னு பேசுவாங்களோமா? சரியா பாத்துக்க மாட்டாங்களோ உன்ன? என்ன சொல்லுவாங்க அவங்க? அது ஒன்னும் இல்ல, சும்மாதான் அப்பப்போ ஏதாச்சும் சொல்லுவாங்க.
அதை நான் அழுவேன்னா அது இவங்களுக்கு பிடிக்காது. சரி ஓகே, இங்க இருக்கிறதுனால தான் சண்டை வருதுன்னு சொல்லி தனியா போயிடுவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. வேற எதுவும் இல்லை, வேற பெருசா சொல்றதுக்கெல்லாம் காரணம் எதுவும் இல்லை. ஆஹ் அது உங்கள மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் நார்மலா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பெருசா யோசிப்பாங்க. அதனாலதான் சண்டை வரும் எங்களுக்குள்ள. மத்தபடி வேற எதுவும் இல்லை. அவங்களும் நல்ல டைப் தான், நல்லபடியா பாத்துப்பாங்க அவங்களும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை கோவம் வரும், அவ்வளவுதான். பரவாயில்லையா, மாமியார் விட்டு கொடுக்காம பேசுற. நான் கூட கேட்ட உடனே எதையாச்சும் குறை சொல்லுவேன்னு நினைச்சேன். இப்படிதான் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம. சரியா? இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். அப்புறமா நாளைக்கு அவங்க மூஞ்சி பார்க்கும் போது ஐயோ இப்படி பேசிட்டுமே அவங்களுக்கும் தோணக்கூடாது பத்தியா, அதனாலதான் சொல்றேன். சரியாம்மா, எதுவும் தப்பு எடுத்துக்காத. ஸ்கேன்லாம் பாக்குறியாமா? இந்த படம்லாம் புடிச்சு காட்டுவாங்களேன்னு அந்த மாதிரி. ஆமா, இன்னைக்கு போயிட்டு வந்தேன். குழந்தைலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்கேன் மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த வாரம் போகணும். சரி சரிம்மா, நல்லபடியா பாத்துக்கணும். சரியா? எதனா ஒரு விஷயம்னா உடனே ஆஸ்பத்திரியில சொல்லிடணும். யார்கிட்டமா பாத்துக்கிட்டு இருக்கா? ரகுவோட அக்கா, அவங்களே கைனகாலஜிஸ்ட் தான், அவங்க கிட்ட பாத்துட்டு இருக்கேன். அப்படின்னா மகப்பேறு டாக்டர், குழந்தை பிறக்கிறதுக்கு பாப்பாங்களே அந்த மாதிரி, அவங்க கிட்டதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரேஸ்மாவை தானே சொல்ற? தெரியும் தெரியும். அந்த பிள்ளை ஒரு வாட்டி உங்க 2 பேருக்கு சண்டை இருந்துச்சுல, அப்ப வந்துச்சு இங்க. பாத்திருக்கேன், பேசிருக்கேன். கல்யாணத்தோட எல்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுச்சேன், எல்லாமே தெரியும். நீ உட்காந்துக்கிட்டு இருமா, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். சரியா? சாப்பாடு தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, காப்பி வச்சு எடுத்துட்டு வரேன். உனக்கு பால் மட்டும் எடுத்துட்டு வரேன். என்னம்மா, காப்பி எல்லாம் குடிக்க கூடாதுல்ல? சரி. சே, இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. ஷாலினிக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் அதை பத்தி கொஞ்சம் கூட காமிச்சிக்காம அவங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்க. உண்மையிலே இவங்க ரொம்ப 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 நல்லவங்க. ஒரு சிலவங்களுக்குலாம் இந்த மாதிரிதான் கிடைக்கும், ஒரு சிலவங்களுக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது. அது நம்ம ஆளு, ஐ மீன் நான் தான் அந்த கேரக்டர். மச்சான், சாரி மச்சான், அது வேணும்னு கேட்கலடா. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் அந்த மாதிரி பேசிட்டாங்க. சத்தியமா உள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுல்லடா மச்சான். தெரிஞ்சிருந்தா அப்படி பேசியிருப்பேனா நானு? ம் எனக்கு புரியுது உங்க 2 பேரும் ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லி. நானும் ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்தவன் தான். ஆம், அது ரேஷ்மா சொன்னா, ப்ரெக்னென்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஓவலேஷன் ப்ராப்ளம், இல்லைன்னா தைராய்டு, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ், தூக்கம், இதனால கூட நாள் தள்ளி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆஹ், ஷாலினி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாடா. எங்க அவ ஆளியே காங்கல. என்ன மச்சான், நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. என் மேல கோவமா? டேய், சாரிடா. என்னடா, அத தெரியாம பேசிட்டேன்னு சொல்றேனே. அது எப்படிடா மச்சான், நான் பேசுனதுக்கு நீ சாரி கேக்குற? உன்னால எப்படிடா இப்படி இருக்க முடியுது? ஆ, நான் தானடா அங்க சண்டை போட்டுட்டு வந்தேன். நான் இப்படி பார்த்தா நீ கோவப்படுவேன்னு நினைச்சேன். நீ என்னடா 10வது நிமிஷம் வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். டேய், என்னடா, நீ சாரி கேக்குறதுதான்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவ்வளவு பிடிக்குமா என்ன? நான் கோவப்பட்டதுக்கு அப்புறமாவும் வந்து பேசுவியா என்னடா மச்சான்? அவ்வளவு பிடிக்குமா என்ன? ஆமா, இவனை பிடிக்குது, எனக்கு வேற வேலை இல்ல. மூஞ்ச பாரு. கொஞ்சம் ஓவரா பேசிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து சாரி கிட்டேன். யாரு? நீ ஓவரா பேசின மாதிரி இருந்துச்சு. அங்க நீ பேசவே இல்லடா மச்சான், நான் தான் உன்னை திட்டினேன். இல்லடா, இருந்தாலும் நான் ஆரம்பிச்சிருக்க கூடாதுல்ல. என்ன ஆரம்பிச்சிருக்க கூடாது? உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் பைத்தியக்காரன் மாதிரி லூசுத்தனமா அங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பேசிட்ட. நானும் பொறுமையா இருந்திருக்கணும். சாரி மச்சான். ஏய், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சாரி கேட்டுக்கிட்டு பைத்தியக்காரா. ஷாலினிங்க உள்ள ரெஸ்ட் ரூம்ல இவ்வளவு நேரம் அழுதுட்டு தான் இருந்தா. எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், மேடம் சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. நீ வந்திருக்கன்னு சொன்ன உடனே சமாதானம் ஆயிட்டா. ஃப்ரெண்ட் இல்ல அதான். மண்ணாங்கட்டி. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, போயிட்டு பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அவளை பத்தி எனக்கு தெரியாது. கொஞ்சம் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டா. நான் தான் காரணம் எல்லாத்துக்கும். பைத்தியக்காரன் மாதிரி எனக்கு குழந்தை வேணும், அது இப்பவுமே வேணும், அப்படி இப்படின்னு லூசு மாதிரி கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் புதுசுல ஒரு மாதிரி பேசிட்டேன்னா அத சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காடா. நான் குழந்தை கேட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அவ அன்னைக்கே சொல்லிட்டா, இல்ல எனக்கு குழந்தைலாம் ஐடியா இல்ல, கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் நான் பிளானே பண்ணல அப்படின்னு சொன்னேன். நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா எனக்காண்டி அவ பிளான் எல்லாத்தையும் அதெல்லாம் கிடக்கு அப்படின்ற மாதிரி, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டு எனக்காண்டி ஒரு குழந்தை பெத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காடா என் கூட. நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு தெரியும் ஷாலினி எனக்காண்டி எல்லாத்தையும் பண்ணுவான்னு சொல்லி. ஆனா இவ்வளவு தூரம் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். சரி விடுறா மச்சான், எல்லாமே ஒரு நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். அம்மா இப்படிடா இவ்வளவு கேஷுவலா இருக்காங்க?
கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவ்ளோ கேஷுவலா இருக்காங்க. இதே விஷயத்த நான் வீட்டுல சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், ஆளுக்கு ஒரு மொழியில உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க என்னடா இவ்ளோ போல்டா இருக்காங்க. சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லடா மச்சான். டேய், நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்ல. அதான். என்னடா சொல்ற? ம், சொல்லவே இல்ல. அதனாலதான் இப்போதைக்கு சொல்ல வேண்டான்னு சொன்னேன்னா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க தேவையில்லாம. எழுதுக்கு சொல்லிக்கிட்டு. ஷாலினி முன்னாடியே சொன்னா, நல்ல நாள் தள்ளி போயிருக்கு சொல்லுவோம் அப்படின்னதுக்கு, இல்ல அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஆஹ், அதான் கன்ஃபார்ம் ஆகலையே. அப்புறம் என்ன வீடு. ஆதி, என்னம்மா? என்னாச்சுமா? எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கீங்களா ரெண்டு பேரும்? மா, ச்சே, என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இப்படி கழுத்து எடுத்துட்டல. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் ஆதி. நீ என்கிட்ட இவ்ளோ பெரிய விஷயத்த மறைப்பன்னு சொல்லி உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்து மறைச்சி ஆதி. இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த நிமிஷம் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் ஆதி. இப்பவே கிளம்புறேன். அம்மா. என்னடா மச்சான், எனக்கும் ஒன்னும் புரியல. வா என்னன்னு பாப்போம். ம்.